வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Bayesian belief networks தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா Naïve Bayesian கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் பேஸ் தியரை யூஸ் பண்ணி. அதே பேஸ் தியரை யூஸ் பண்ணி Bayesian belief networksல எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Bayesian belief networks. So it is a probabilistic graphical model represent the conditional dependence between random variable through a directed cyclic graph. Random variable இருக்கும். Random ஒவ்வொரு வேரியபிள்ஸும் இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ். பட் ஒவ்வொரு வேரியபிளுக்கு கண்டிஷனல் டிபெண்டன்சி, நாட் டைரக்டட் டிபெண்டன்சி, கண்டிஷனல் டிபெண்டன்சி யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னு இந்த Bayesian belief networksல பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்று ஈஸியாக புரிஞ்சிடும். It is also called a Bayes network, belief networks, decision network or Bayesian model. நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நேம் இருக்குது. ஸோ Bayesian network are probabilistic because this network are built from a probability distribution and also use probability theory for prediction and anomaly detections. ஸோ Naïve Bayesian கிளாசிஃபிகேஷனில் நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் Bayesian belief networks பண்ண போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரேண்டம் வேரியபிளுக்கு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டட் இண்டிபெண்டன்ட் அண்டு கண்டிஷனல் டிபெண்டன்சி. ஸோ நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் தெர் ஆர் டூ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் எ பேஸ் நெட்வொர்க். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ டைரக்டட் சைக்கிள் கிராஃப் என்கோடிங் த டிபெண்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அமாங் செட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ சைக்கிளிக் கிராஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சைக்கிள் கிராஃபில் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி மறுபடியும் ஏக்கு வரும். ஓகே, சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சைக்கிள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து Bayesian belief networksல பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் இஸ் a probability table associate each node to its immediate parent node. ஓகே, ப்ராபபிலிட்டி டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, எஸ் ஆர் நோ. ஓகே, பாசிபிள் இருக்கா, எஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், பாசிபிலிட்டி எவ்வளவு நோ அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இதில் பேரண்ட் நோட் இருந்துச்சுன்னா பேரண்ட் நோட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி. ஓகே, ஸோ சி பார்த்தீங்கன்னா டைரக்டட் எட்ஜஸ். ஓகே, ஃப்ரம் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ சிக்குரிய பேரண்ட் வந்து ஏ அண்ட் பி. ஓகே, இட்ஸ் அ டைரக்டட் டிபெண்டன்ஸ். ஓகே, சி வந்து ஏ அண்ட் பியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி. ஸோ டி பார்த்தீங்கன்னா டியோடைய பேரண்ட் வந்து சி. ஓகே, ஸோ டைரக்ட் டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சி. பட் ஏ அண்ட் பி டிக்கு வந்து ஆப்ஷன் ஆஃப் ஏஜஸ், டைரக்ட்லாம் கிடையாது. ஓகே, ஏ அண்ட் பி நோடு 2 நோடு இருக்குது. அந்த 2 நோடுமே பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து நாட் டைரக்டட் எட்ஜஸ். ஓகே, இஸ் அ கண்டிஷனல் இண்டிபெண்டன்ஸ். Okay, so absence of age is a conditional independence for A and B to D. Okay, so the full ஆன பார்க்கும்போது டீட்டெயில் லாஸ்ட்டில் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டேபிள். ஸோ ப்ராபபிலிட்டி தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு நோடிக்குரிய ப்ராபபிலிட்டி டேபிள் என்னென்னா இல்லை பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ட்ரூ, வாட் இஸ் த ட்ரூ பாசிபிள். ஓகே, 0.7. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, ஃபால்ஸ் வேல்யூ வந்ததுன்னா 1 மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ வேல்யூ 0.7னா 1 மைனஸ் 0.7 ஈக்குவல் டு 0.3 ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, ஏன்னா 70% பாசிபிலிட்டி ட்ரூனா ரிமைனிங் 100% 30% ஆஃப் ஃபால்ஸ். ஓகே, அந்த ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் த இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ஸ் கான்செப்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் பேரண்ட் ஒரு நோடாக இருக்குது, ஹெல்த் ஒரு நோடாக இருக்குது, அம்ப்ரெல்லா ஒரு நோடாக இருக்குது, ரெயின் ஒரு நோடாக இருக்குது, வெட் கிளாஸ் ஒரு நோடாக இருக்குது. ஈச் அண்ட் தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது, அம்ப்ரெல்லா சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது, ரெயின் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், வெட் கிளாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் எடுத்துருக்கோம். ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஸோ வெதரை பேஸ் பண்ணி ஹெல்த் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, அதேவேளை பார்த்தீங்கன்னா வின்டர் டயம் அதில் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே,
ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி வெதர், ஹெல்த் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா. ஸோ அம்ப்ரெல்லா பார்த்தீங்கன்னா வெதர் பேஸ் பண்ணி அம்ப்ரெல்லா வந்து சேல்ஸ் ஆகும். ஓகே, சம்மர் டயத்தில் நிறைய வெயில் இருந்துச்சுனாலும் அம்ப்ரெல்லா சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா சேல்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெயின் வந்து டிபெண்ட் பண்ணுறது வெதர் தான். ஓகே, சம்மர் சீசனில் ரெயின் எப்போயாவது பெய்யும், பட் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெட் கிராஸ் வந்து எப்போ வந்து அந்த புல்குள்ள ஈரமாகும்னா, இப்போ பிஃபோர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் அடிச்சிட்ருக்கு, அப்போது வந்து கண்டிப்பாக வெட் கிராஷில் வந்து தண்ணி இருக்காது. ஓகே, அதோட மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா புல்களின் மேலேயும் தண்ணி ஈரம் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெயின். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடு வந்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக தான் பார்த்தோம். பட் இந்த ஒவ்வொரு நோடும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பேரண்ட் நோடு. ஓகே, பேரண்ட் நோடை பேஸ் பண்ணி இதோடைய இது மாறுது. ஓகே, இப்போ வெதர் வந்து சம்மராக இருக்கும்போது ஹெல்த் எப்படி இருக்குது, வெதர் வந்து வின்டராக இருக்கும்போது ஹெல்த் எப்படி இருக்குது. அம்ப்ரெல்லா வந்து நார்மல் டேயில் வந்து சேல்ஸ் ஆகாது, ரொம்ப வெயில் அடித்தா சேல்ஸ் ஆகும், ரெயின் வந்தாலும் சேல்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டோட டிபெண்ட் பண்ணி இது பேஸ் பண்ணி தான் ப்ராபபிலிட்டி நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் a classified with no dependency on the attribute. So it is a conditional independent. Okay, no dependency on attribute, it is a condition independent due to its features of joint probability. Okay, so main concept is a joint probability. The probability in the Bayesian implicit network is derived based on the condition probability within the bracket attribute / parent probability of an attribute to over parent attributes. Okay, so parent attribute பேஸ் பண்ணி தான் இது வந்து சைக்கிளோட வந்து ப்ராபபிலிட்டி டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, ஏ அண்ட் பி கம்பைன் பண்ணி, ஓகே, ஸோ ஏ அண்ட் பி கம்பைன் பண்ணி சியோடைய கான்செப்ட் வந்து இது பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் போடும்போது புரியும் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ இதில் வந்து மெயினாக கான்செப்ட் தான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் பண்ண போகிறோம். ஓகே, வாட் இஸ் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. The joint probability function describes the joint probability of some particular set of random variable. Okay, so random variable வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, எப்படின்னா, ஸோ இதில் இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு P of A1 to AN the expression of probability height, nationality. ஓகே, ஹைட்டுன்றது ஒரு கான்செப்ட். ஓகே, நேஷ்னாலிட்டிஸ் ஒரு கான்செப்ட். ஓகே, ஹைட்டுக்கு நேஷ்னாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, பொதுவாக பார்க்கும்போது ஹைட்டுனா நம்ம ஹைட்டு, நேஷ்னாலிட்டினா இந்தியனா ஆஸ்திரேலியனா. ஓகே, இது ரெண்டு சம்மந்தமே இல்லை. பட் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, describe the probability of person has some particular height has been some particular nationality. பர்டிகுலர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹைட், நேஷ்னாலிட்டி. ஓகே, இந்த நேஷ்னாலிட்டியில் எவ்வளோ ஹைட்டில் இருப்பாங்க பர்சன், எவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே, பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் இட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு ஹைட்டையும் நேஷ்னாலிட்டியும் கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். therefore probability of height equal to 165 centimeter, nationality equal to Australian. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியாவில் 165 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற போர்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து 0.5. ஓகே, ஸோ 0.5 மீன் 50% போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 165 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை, ஹைட் அண்ட் நேஷ்னாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். Okay, so the joint probability is a probability of A and B. Okay, the joint probability. Okay, so next one, the conditional probability. நம்ம ஆல்ரெடி Bayesian classification conditional probability நான் பார்த்துருப்போம். So conditional probability is the probability of an event given some other event has already occurred. Okay, so example பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் வந்து ஒரு பேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ 2 blue and 3 red balls இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால். ஓகே, ஸோ அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பால்ஸ் இருக்குது. ஸோ 2 பால் வந்து ப்ளூ பால் இருக்குது. ஸோ 2/5. ஓகே, நார்மல் ப்ராபபிலிட்டி. ஓகே, 2/5. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
first one பார்த்தீங்கன்னா if we got a red ball before, then the chance of a blue ball next is 2 in 4. ஓகே, சில பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பால் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே, ஒரு ரெட் பால் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் வந்து 4 இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஆர் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அப்புறம் ஒரு இஃப் யூ காட் அ ப்ளூ பால் பிஃபோர், அதாவது ப்ளூ பால் ஃபஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ 5 பால்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளூ பால் எடுத்தாச்சு. ப்ளூ பால் எடுத்திங்கன்னா வாட் ஆர் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால்னு பார்த்தீங்கன்னா 1 in 4. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ளூ பால் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ வாட் ஆர் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ப்ளூ பால்னு பார்த்தீங்கன்னா 1 in 4. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஒரு சம் ஈவெண்ட்க்கு அக்கர்ட் ஆன பிறகு வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரெட் பால் எடுத்த பிறகு ஒரு பால் கையில் இருக்குது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிமைனிங் பால்ஸ். ஓகே, ரிமைனிங் கெட்டிங் த ப்ளூ பால். அதே மாதிரி ஒரு ப்ளூ பால் எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் த ரிமைனிங் கெட்டிங் த ப்ளூ பால். ஓகே, 1 in 4. ஓகே, இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் த பிபிஎன். ஓகே, ஸோ பேசியன் பிலீஃப் நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நெய்வ் பேசிக் கிளாஸிஃபிகேஷனில் வாட் இஸ் த பேஸ் தியரம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது தேவைன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெய்வ் பேசிக் கிளாஸிஃபிகேஷனுடைய வீடியோவை. அதில் பேஸ் தியரோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்டியர் ப்ராபபிலிட்டி பயன் பண்ணுறோம். போஸ்டியர் ப்ராபபிலிட்டி, ப்ரியர் ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ப்ரியர் பிலீஃப் நெட்வொர்க் ப்ளஸ் எவிடன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போஸ்டியர் பிலீஃப் நெட்வொர்க்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். So next one, the belief network is a graph in which the following holds. Okay, so first one பார்த்தீங்கன்னா a set of random variable makes up the node of network. So each and every node வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஓகே, இதில் கம்பைன் பண்ணுறது தான் நெட்வொர்க். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் a set of director links or arrows connected the layers of nodes. கிராஃப் படிச்சிருப்போம் டேட்டா ஸ்ட்ரக்சரில். ஓகே, ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம வந்து டேரக்டர் லிங்க் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இட்ஸ் டேரக்டர் நெட் கிராஃப். ஓகே, 2 கிராஃப் இருக்குது, டைரக்டட் அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட்னா பை டைரக்ஷன். ஓகே, ஆரோ இருக்காது, ரெண்டு பக்கமும் போகும். ஓகே, டைரக்டட் லிங்க்ஸ்னால் ஒரே ஒரு பக்கம் தான் போகும். A to B, B to C அந்த மாதிரி ஒரே டைரக்ஷனை போதும் டைரக்டட் லிங்க்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம வந்து டைரக்ட் லிங்க்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஆரோ. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க்ஸ் X to X implies Y means X has direct influence of Y. So X said to be parent of Y. ஓகே, ஸோ எக்ஸ் இப்போ ஆரோ பார்த்தீங்கன்னா ஒய்க்கு தான் போகுது. ஸோ ஒய்யோட பேரண்ட் வந்து எக்ஸ். ஓகே, ஸோ அதான் பேஸ் பண்ணோம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈச் நோட் ஹேஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள் that qualifies the effect that parents have on the node. Okay, the parents of node, all those nodes that have arrows pointing to it. Okay, so ஒவ்வொரு நோடும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள் இருக்கும். ஒவ்வொரு நோடுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி பார்த்தோம். ஓகே, ஏக்கு ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் இருக்கும், பிக்கு ஒரு இண்டிபெண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் இருக்கும், சிக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட் நோட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி டேபிள் இருக்கும். ஓகே, எப்படி பண்ணுறது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஒன் த கிராஃப் இஸ் நோ டைரக்டட் சைக்கிள். ஓகே, டைரக்டட் சைக்கிள் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அசைக்கிள் கிராஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த எக்ஸாம்பிள் பர்க்லரி அலாரம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அந்த பர்க்லரி அலாரம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்போ தீஃபை ஃபைன் பண்ணிச்சுன்னா உடனே அலாரம் அடிக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசியன் பிலீஃப் நெட்வொர்க் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த கான்செப்ட் என்னென்னா, இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Satheesh installed a new burglary alarm at his home to detect the burglary. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அலாரம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாரு அவர் ஹோமில். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the alarm reliability response to detect the burglary but also respond for minor earthquake. ஓகே, ஸோ burglary டிடெக்ட் பண்ணாலும் அது அலாரம் கத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனர் எர்த்குவேக், அதாவது பூகம்பம் வந்தாலும் லைட்டாக ஒரு பூகம்பம் வந்தாலும் அதை வந்து அலாரம் வந்து அடிச்சிடும். ஓகே, ஸோ ரெண்டாவது கண்டிஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா Satheesh has a 2 neighbor, Kumar and Devi, who have taken a responsibility to inform the Satheesh at work when they hear alarm. ஓகே, இந்த அலாரம் அடிச்சிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Satheesh வந்து வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அந்த அலாரம் அடிச்சுன்னா நெய்பர் இருப்பாங்க 2 பேர். ஓகே, 2 பேர் குமார் அண்ட் தேவி 2 பேர் அந்த அலாரம் கேட்டுச்சுன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க Satheesh. ஓகே, ஸோ அதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குமார் ஆல்வேஸ் கால்ஸ் Satheesh when he hears alarm but sometimes got confused with the phone ringing and calls at the time too. ஓகே, ஸோ குமார் வந்து எப்போவுமே வந்து Satheeshக்கு வந்து கால் பண்ணுவார். ஓகே,
ஸோ பட் சம்டைம்ஸ் என்னென்னா அந்த ஃபோன் ரிங் சவுண்டை அவர் வந்து அலாரம் நினச்சி அடிச்சுட்டு அவர் வந்து சதீஷ்க்கு வந்து கால் பண்ணிடுவார். ஓகே, அலாரம் அடிக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஃபோர்த் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் அதர் ஹேண்டு வந்து தேவி லைக்ஸ் லிசன் ஹை மியூசிக். ஓகே, அவங்க வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஹை வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஹை சவுண்ட் அதிகமாக வச்சு. சம்டைம்ஸ் மிஸ்ஸஸ் த ஹியர் த அலாரம். ஓகே, அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அலாரம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபுல் கண்டிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்க்லரி தேரம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இதான் பேசியன் பிலீவ் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது, அதுதான் ப்ராபபிலிட்டி டேபிள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்க்லரியோடைய ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ 0.001, ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1 - ட்ரூ 0.999. ஓகே, இஸ் அ ப்ராபபிலிட்டி டேபிள் ஆஃப் பர்க்லரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கோட ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ட்ரூ எவ்வளோ 0.002 அண்ட் ஃபால்ஸ் வந்து 1 - ட்ரூ வந்து 0.99. ஸோ சில டேரலில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் 1 - ட்ரூ பேஸ் பண்ணி ஃபால்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அலாரம். ஸோ அலாரம் பார்த்தீங்கன்னா அலாரோடைய பேரண்ட் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பர்க்லரி அண்ட் எர்த்குவேக். ஸோ பர்க்லரியோடைய ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட் நோட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்டாக இருக்கும். அதே மாதிரி எர்த்குவேக்கில் வந்து பேரண்ட் நோட் இல்லை, அதனால் ஸோ அதை ப்ராபபிலிட்டி டேபிள் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ராபபிலிட்டி மட்டும் தான் இருக்கும். ஓகே, இந்த அலாரம் பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட் நோட் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று பர்க்லரி அண்ட் எர்த்குவேக். ஓகே, இது 2 டிபெண்ட் பண்ணி தான் அலாரம் வந்து அடிக்கும். ஓகே, ஸோ ஒன்று பர்க்லர் தீஃப் ஐடென்டிஃபை பண்ணால் அலாரம் அடிக்கும், அதே மாதிரி எர்த்குவேக் லைட்டாக வந்துச்சுன்னா அலாரம் வந்து அடிக்கும். ஓகே, ஸோ இது 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அலாரம் வந்து அடிக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராபபிலிட்டி டேபிளில் பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாரம் டிவைடட் பை ஸ்லாஷ் பர்க்லர் பி கமா இ. ஓகே, இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராபபிலிட்டி டேபிள் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் டேபிளில் பாருங்கள் பிஇ. ஓகே, சப்போஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ 2மே ட்ரூ வந்துச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ட்ரூ வந்து இ ஃபால்ஸ் வந்து என்ன ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் ப்ராபபிலிட்டி டேபிள் ஓகே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமார் கால். ஸோ குமார் கால் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரக்டரோட வந்து அலாரம். ஓகே, ஸோ அலாரம் அடிச்சிச்சுன்னா குமார் கால் பண்ணுறாரு. ஓகே, என்ன ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா குமார் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபால்ஸ் கால் பண்ணுவார், ஏன்னா அவர் ஃபோன் ரிங்கிங் காலை கேட்டுட்டு அலாரம் அடிச்சிச்சு நினச்சி சதீஷ்க்கு வந்து கால் பண்ணுவார். ஓகே, ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன குமார் ஸ்லாஷ் அலாரம். ஓகே, இது என்ன ப்ராபபிலிட்டினா அந்த அலாரம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி, அலாரம் அடிக்குது ஆனால் ஃபால்ஸாக என்ன கால் பண்ணோன்னா என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபால்ஸுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால்ஸ். ஓகே, அதோடைய ப்ராபபிலிட்டி டேபிள் அதே சேம் ப்ரொசீஜர் தான் தேவிக்கும். ஓகே, அவங்களுடைய ப்ராபபிலிட்டி டேபிளும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதான் பர்க்லரி நெட்வொர்க் அண்டு வித் ப்ராபபிலிட்டி டேபிள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராபபிலிட்டின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் 1, calculate the probability that alarm has sounded but there is neither a burglary nor an earthquake occurred. Okay, and Kumar and Devi both called the Sadeesh. Okay, ஸோ என்ன கண்டிஷன்னா இப்போ பர்க்லரினாலும் அலாரம் அடிக்கலை, எர்த்குவேக்னாலும் அடிக்கலை. ஓகே, ரெண்டு காரணங்களும் அடிக்கலை. பட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார் அண்ட் தேவி போத் கால் டு த சதீஷ். ஓகே, ஸோ இதை பார்ப்போம் எப்படி பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராபபிலிட்டிஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி வித் இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், கே இஸ் அ குமார் கால் கண்டிஷன் அண்ட் டி வித் தேவி கால். ஓகே, ஸோ குமார் அண்ட் கால் தேவி. ஓகே, ஸோ அலாரம். ஸோ பேஸ்ட் ஆன் த அலாரம், அவருடைய பேரண்ட் நோட் வந்து அலாரம். ஓகே, ஸோ அலாரோடைய பேரண்ட் நோட் வந்து பர்க்லரி அண்டு எர்த்குவேக். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன்னா ரெண்டுமே அக்கறை ஆகலை. ஸோ அதனால தான் பியோடைய ஃப்ரெண்டில் வந்து நாட் போட்டு அண்டு ஈலோட வந்து நாட். ஓகே, நாட்னா ஃபால்ஸ். ஓகே,
சப்போஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அக்கராக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பி அண்டு இ போட்டுக்கலாம். ஓகே, நாட் போட தேவையில்லை, பி அண்டு இ போட்டுக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாட் பி அண்டு நாட் இ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அலாரம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஸ்லாஸ் ஏ போடுறோம். ஓகே, so alarm அடிக்கிறது what is the probability of Kumar call. Okay, the second one is the probability of Devi call. Okay, Devi depends on the alarm. Okay, so A D slash A. Okay, so next பார்த்தீங்கன்னா probability of alarm. Okay, probability of alarm depends on the burglary and earthquake. Okay, okay, so இதில் பார்த்தீங்கன்னா burglary and earthquake வந்து not, so அதனால தான் probability of A slash not B comma not E. Okay, so next பார்த்தீங்கன்னா next probability of B and probability of E, not B not E. Okay, so next பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ சப்மிட் பண்ணி ஃபைனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஷ் லாஸ் ஏ. ஸோ அலாரம் ட்ரூவாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குமார் கால் பண்ணுறதும் ட்ரூ, அதான் கண்டிஷன். அலாரம் அடிக்குது, குமார் வந்து கால் பண்ணுறாரு. அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா டேபிளில் பாருங்கள். ஸோ அலாரம் ட்ரூ. ஓகே, ஸோ டி ஏடி. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஸ் லாஸ் ஏ. ஓகே, அதுவும் ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூ என்னென்னா 0.90. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டி, தேவி கால் பண்ணுறதும் ட்ரூவாக இருக்குது, அலாரமும் ட்ரூவாக இருந்தால் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0.7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா probability of alarm, okay, depends on the not B not E, false, false B false E. Okay, so இதில் பாருங்கள் false B பார்த்தீங்கன்னா probability of false B பாருங்கள் கீழே 4th ரோவில் பாருங்கள், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் என்ன கண்டிஷன் பாருங்கள் 0.001. ஓகே, ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால்ஸ் என்ன ஆகிடும்னா 0.999. ஓகே, அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால்ஸ் இ பார்த்தீங்கன்னா 0.998. ஓகே, ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 0.00062. ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன, ரெண்டுமே அங்கரானா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார் அண்ட் தேவி கால் டு சதீஷ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டினா பார்த்தீங்கன்னா 0.00062 ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இதில் தான் சான்சஸ் இருக்குது இதனுடைய ப்ராப்ளத்துக்கு வந்து. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஈச் அண்ட் எவ்ரி ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அதோடைய பேரண்ட்டோட பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அனதர் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் 2. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் குமார் கால், குமார் கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அதான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கே ஸோ ஈக்குவல் டு, இதில் ஆல்ரெடி நம்ம நெய்பேஷன் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாரம் அடிக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார் கால். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஸ் லாஸ் ஏ அண்ட் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கே அலாரம் அடிக்காமல் குமார் கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ நாட் ஏ இந்த குமார் கால் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஸ் லாஸ் நாட் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ. ஓகே, அலாரம் அடிக்காததுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் குமார் கால். இந்த ஃபார்முலா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ப்ராக்கெட்டில் கேஸ் லாஸ் ஏ. ஓகே, ஸோ அது பேசிக் தான், ஏன்னா அதோடைய பேரண்ட் வந்து அலாரம் மட்டும்தான். ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் குமார் கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா குமார் கேஸ் லாஸ் ஏ. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, ப்ராபபிலிட்டியுடைய ஏவுடைய அலாரமுடைய பேரண்ட் நோடு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பர்க்லரி அண்டு எர்த்குவேக். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ஏ வந்து அலாரம் ட்ரூ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அலாரம் ட்ரூ. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ், பி அண்ட் இ ட்ரூவாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ட்ரூவாக இருந்து ஏ அலாரம் அடிச்சுன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ பி அண்ட் இ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஓகே ட்ரூவாக இருக்குது. அதே மாதிரி அலாரம் அடிச்சுன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி. எண்டு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கமா இ. ஓகே, ஸோ
ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் ஆகாது பி கமா இ. ஏன்னா பி கமா இ எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். ஓகே, அதுக்கு மேலே பேரண்ட் ஓடுறதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே ஏதாவது பேரண்ட் ஓட்டுச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, பி கமா இ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது பி வந்து ஃபால்ஸாக இருக்கும், இ வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாரம் ட்ரூ? ஓகே, ஸோ இன்ட்டு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பி கமா இ. ஓகே, ஸோ ப்ளஸ் தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, பி வந்து ட்ரூவாக இருக்கும், இ வந்து ஃபால்ஸ் இருக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அலாரம்? ஓகே, ஸோ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கமா ஃபால்ஸ் இ. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கமா நாட், அதாவது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஓகே, பியும் ஃபால்ஸாக இருக்குது, இயும் ஃபால்ஸாக இருக்குது. வாட் இஸ் த பி, இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனால் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ? ஓகே, ஸோ இன்ட்டு அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால்ஸ் பி ஃபால்ஸ் இ. ஓகே, புரியுதா? அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ. நீங்கள் வந்து இதை எப்படி நம்ம எழுதுனா, நீங்கள் மேலே இருக்க அந்த ப்ராபபிலிட்டி டேபிள் பேஸ் பண்ணி எழுதலாம். இந்த ப்ராபபிலிட்டி டேபிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, பி வந்து ட்ரூவாக இருக்குது, இ வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி வந்து ட்ரூவாக இருக்குது, இ வந்து ஃபால்ஸாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேபிளை பேஸ் பண்ணி விட இந்த ஃபார்முலா எழுதலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான், அதே அப்படியே எழுதலாம். செகண்ட் ஒன்று ப்ளஸ் போட்டுக்குங்க. அதாவது நாட் அலாரம், அலாரம் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு என்ன ப்ராபபிலிட்டி? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி, அலாரம் வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி? ஓகே, அதே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் தான். என்னென்னா நம்ம அந்த நாட் ஏ மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நாட் ஏ ஸ்லாஷ் பிஇ ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், நாட் ஏ. ஓகே, ஃபால்ஸ் ஏ. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஏ வந்து அதாவது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் 0.90. ஓகே, ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா 0.9. இதுக்கப்புறம் மற்ற வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 0.00252 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது அலாரம் வந்து ஃபால்ஸாக இருக்கும், குமார் கால் வந்து ட்ரூவாக இருக்கும், 0.05. ஓகே, ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.9974. ஓகே, ஸோ ஃபைனலாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0521 இஸ் த ப்ராபபிலிட்டி தட் குமார் கால். ஸோ குமார் வந்து கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.0521. ஓகே, ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்படி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் நாட் எர்த்குவேக் அண்ட் பர்க்லரி கால் டு குமார் அண்ட் தேவி. ஓகே, செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் குமார் கால். ஓகே, குமார் மட்டும் கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இதுதான் ப்ரொசீஜர். இதே போகிற பார்த்தீங்கன்னா தேவி கால் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு அதே சேம் தான். ஓகே, நம்ம வந்து இது ஓகே பண்ணுறோம். இப்போ ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அவங்களுடைய பேரண்ட்டோட பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபார்முலாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, பேரண்ட்டோட இருந்துச்சுன்னா அது பேரண்ட்டோட வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி டேபிளில் பார்த்தே நீங்கள் அந்த ப்ரொசீஜரை வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அதை இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, இதான் பேசியன் பிலீஃப் நெட்வொர்க். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளோட டயக்ராம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது. இல்லை பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸில் பார்த்தீங்கன்னா இதில் இதோடைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் டயட். ஓகே, ஸோ எக்ஸசைஸுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, நோ வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும், 1 - S வேல்யூ. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி. ஓகே, ஸோ இதனுடைய எஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அன்ஹெல்த்தி வந்து நம்ம 1 - கொடுக்கணும். ஓகே, 1 - 0.25 வேல்யூ கொடுக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸசைஸ் டயட் ரெண்டுமே பண்ணால் ஹார்ட் டிசீஸ் ரெண்டுமே ஒருத்தர் பர்சன் வந்து எக்ஸசைஸும் பண்ணுறாரு, டயட்டும் இருக்கார். இது 2 கண்டிஷனுமே அவர் வந்து பண்ணுறாரு. அந்த பர்சனுக்கு வந்து என்ன ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு என்ன ப்ரிடிக்ஷன், புரியுதா? ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டி டேபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் வந்து பார்ன் ஆகுது. அவங்க வந்து அவங்களுடைய பார்த்திங்கன்னா டயட்டாக இருக்காங்க, அவங்க டயட் இருக்காங்க. அந்த டயட்டாக இருந்த பர்சனுக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹார்ட் பார்ன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷர் எதனால் வருதுன்னா ஹார்ட் டிசீஸ்னால் வருதா,
அதோட ப்ராபபிலிட்டி என்ன. ஓகே, இப்போ ஜஸ்ட் பெயின் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஹார்ட் பாண்ட். என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜஸ்ட் பெயின். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு பர்சன் வராரு, எந்த கண்டிஷன் இல்லாமல் என்ன கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாரு பட் டயட்டாக இருக்குல்ல, ஸோ அதனோட ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இட்ஸ் அ பேசியன் பிலீவ் நெட்வொர்க்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.